ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா காய் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காய் விலையெல்லாம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இதை 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பக்குவமாக இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அரைக்க தேவையான எல்லா பொருளையுமே நம்ம எடுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இட்லிக்கெல்லாம் அரைப்போல் அந்த முழு உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி மிளகும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா கார சாரமாக இதை செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் இது மல்லிங்க. மல்லி 3 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுத்துட வேண்டாம், 3 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நல்லா அதை வறுத்து விடுங்க. நல்லா மணம் வரணும், ஆனால் கருகிடக்கூடாது. அந்தளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்புறம் உளுந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குல்ல, எல்லாமே ஈவனாக பண்ணுற மாதிரி கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் அப்படின்றதுனால நான் ஒன்றாவே சேர்த்து எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். பாருங்களேன், கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே மாறி இருக்கணுங்க. இப்போ அடுத்து 1 பை 1 சேர்த்துடலாம். அடுப்பு எக்காரணம் கொண்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ எல்லாமே நல்லா மணம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இதில் சீரகம் இருக்கு இல்லையா, அது சேர்க்க போகிறோம். நான் 3/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். சீரகம் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்சிரும், ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதுக்காக லாஸ்ட்டு தான் நம்ம சேர்க்குறோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு உங்களுக்கு மிளகுடைய காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாயவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது ஏற்கனவே வறுத்ததை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு பச்சை கருவேப்பிலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கழுவிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய சேர்க்கறது நல்லது தான். உங்களுக்கு நம்ம தனியாக தாளிக்கும் பொழுது அதை தனியாக எடுத்து போட்டுருவாங்க, அதனால் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தேங்காயை துருவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி அதையுமே எடுத்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு சூப்பரான மனம் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதை வச்சும் சாப்பிடலாம், நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும், 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடணுன்னா தேங்காயை மட்டும் நீங்கள் போடாதீங்க. இன்றைக்கே காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா தேங்காய் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போது அதே கடையில் என்ன பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன். என்னதான் நம்ம அரைக்கிறதுக்கும் சீரகம் சேர்த்தாலும் தாளிக்கும் பொழுது கொஞ்சம் சீரகம் சேர்த்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நைஸாக, எவ்வளோ நைஸாக உங்களால் அரைக்க முடியுமோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு திக் பேஸ்ட்டாக, ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, திக் பேஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. ஏற்கனவே லோ ஃப்ளேமில் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் அதுலேயே ஓரளவு அது குக் ஆகிருக்கும். இப்போயுமே நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டேன் நான், மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருந்திருக்கும், என்ன தான் நம்ம வலிச்சு எடுத்தாலும் வராது. அதனால் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். காரம் மிளகு காரம் இதில் இருக்குது. இன்னுமே நம்ம பொருள் எல்லாமே சேர்க்க போகிறோம். உங்களுக்கு மிளகோட காரம் இன்னமுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு சேர்க்கணுங்க. என்னதான் நம்ம அரைச்ச பொருள் எல்லாத்தையுமே வறுத்து நம்ம சேர்த்தாலும் அந்த சாம்பார் தூள் நம்ம வீட்டில் செஞ்சது சேர்க்கும் பொழுது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் நீங்கள் சாம்பார் தூள் போட விருப்பம் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா அது கொதி வரட்டும். பாருங்களேன், நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி கொதித்த உடனே இதை அப்படியே எடுத்துடக்கூடாது. நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் எண்ணெய் சேர்த்துருக்கோம், அந்த எண்ணெய் எல்லாமே குழம்போட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா அதை கொதிக்க விடணும். நான் காமிக்கிறேன். இந்த ஓரளவுக்கு இது லைட்டாக திக்காயிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் புளியை ஊற வச்சு வச்சுருந்தோம், அதையும் வடிகட்டியாச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். புளி ஸ்டார்டிங்லேயே சேர்த்துற வேண்டாம், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றுனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சதுனால சீக்கிரமே திக்காயிரும். இப்போது நல்லா புளியும் சேர்த்தாச்சு. எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னா விட்டுக்கலாம், ஆனால் மிளகோட காரம் தான் இதில் தூக்கலாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே நிறைய சேர்த்துருக்குறோம் மிளகு. பாருங்களேன், நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு
இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவுக்கு எவ்வளோ கொதிச்சு வத்துதோ அவ்வளோக்கு அளவு குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு காயின்னு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு அப்பளம் இருந்தால் போதும், இதை சாப்பிட்றலாம். அப்படியே சாதத்தில் பசஞ்சு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு கூட்டு அப்படியே உரப்பே இல்லாமல் அது நல்லா சப்புன்னு ஒரு சூப்பராக கூட்டு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆம்லேட்டும் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்கள் இந்த இதை வந்து செஞ்சு செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த குழம்பு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்பொழுது டெம்ட் ஆகுது, உங்களுக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.